ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு வீடியோவோடு வந்திருக்கேன். அதுவும் பிரேஸ்லெட் மேக்கிங்கில் கிளாஸ் 29ல் இது போல் சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம பேங்கிள்ஸில் தானே இப்படி இருக்கும், பிரேஸ்லெட்லேயும் இப்படி செய்யலாம் அப்படின்ற உங்களுக்கே டவுட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செய்யலாம். நம்ம பிரேஸ்லெட்லேயுமே இது போல் ஹேங்கிங்லாம் வச்சு சூப்பராக செய்யலாங்க. அது எப்படின்னு தான் இன்றைக்கி நம்மளோட அந்த பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 29ல் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட 28 பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸ்மே நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒரு சிஸ்டர் வந்து பிரேஸ்லெட் மேக்கிங் கற்றுக்கிட்டு அவங்க ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. அந்த கமெண்ட்டோட இமேஜ் தான் நான் அவங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். நிஜமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அந்த கமெண்ட் படிக்கும்போது. ஏன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு ஒருத்தவங்க பிரேஸ்லெட் மேக் பண்ண கற்றுக்கிட்டு இப்போ அவங்க ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. இனிமே அவங்களோட வருமானத்தில் நிற்கலாம். யாரோட தயவுலையும் அவங்க இருக்க தேவையில்ல. இதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம யாரையும் நம்பி இருக்க தேவையில்ல. நமக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்ததுன்னா நம்மளோட வருமானத்தில் நம்ம இருக்கலாம். சரிங்களா? நிஜமாகவே எனக்கு இந்த கமெண்ட் படிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. சரிங்க, இப்போ நம்ம வந்து நம்மளோட பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 29 அந்த கிளாஸ் வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கேர் வயர் வந்து உங்களோட கையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் கை ஒரு 6 இன்ச்னால் ஒரு 9 இன்ச், ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ராவே வந்து வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேர் லாக் ஒன்று, இது போல் ஃபிஸ்ஸுக்கு ஒன்று போட்டுக்கிட்டு நம்ம திரும்ப எப்படி கேர் வயரை திரும்ப மடித்து கேர் லாக்குள்ளேயே விட்டு நம்ம எப்படி லாக் பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜரில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம இது போல் ஸ்டார்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பீட்ஸ் வந்து கோர்க்கலாங்க. இது போல் சிம்பிளாக பீட்ஸ் மட்டும் கோர்க்கிறதா இருந்தாலும் கோர்க்கலாம். சரிங்களா? இல்லை சிஸ்டர் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு இது போல் பீட்ஸ் கேப் இருக்கும். சரிங்களா? அந்த பீட்ஸ் கேப் ஒன்று, பீட் ஒன்று, திரும்ப பீட்ஸ் கேப் ஒன்று. சரிங்களா? இதே போல் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கிராண்ட் லுக் கொடுக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த பீட்ஸ் கேப்பெல்லாம் இல்லை சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சிம்பிளாகவுமே கோர்த்து இந்த பிரேஸ்லெட் வந்து செய்யலாம். இல்லை கோல்டன் கலர் பீட்ஸ் வேணாலும் கொடுத்து செய்யலாம். சரிங்களா? இப்போது நம்மளுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். சரிங்களா? நான் வந்து என்னோடய சைஸ் வந்து 6 இன்ச்சு தான், பட் ஆனால் நான் 6.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். சிலருக்கு வந்து டைட்டாக இருக்கிறது பிடிக்கும், சிலருக்கு வந்து வளையல் மாதிரி லூஸாக இருக்கிறது பிடிக்கும். வளையல் மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இல்லை சிஸ்டர் எனக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றவங்க நீங்கள் கரெக்டான இன்ச்சஸில் மேக் பண்ணி பிரேஸ்லெட் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே போலவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி ஆச்சுங்க. நம்ம யூடியூப்பில் பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் அப்லோட் பண்ணுறதும் இல்லாமல் செப்பரேட்டாக நம்ம கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோங்க. இப்போ தீபாவளி ஆஃபராக நம்ம வெறும் 100 ருபீஸ்க்கு நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேங்க. நம்ம வந்து லைவ் கிளாஸ் எடுக்கிறது இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து ரெக்கார்டிங் வீடியோ கிளாஸ் தான். லைவ் கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர்த்துனால அதில் ஜாயின் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால நம்ம வந்து ரெக்கார்டிங் வீடியோ கிளாஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் வந்து இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தாங்க. சரிங்களா? இதில் நம்ம பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஒரு பிரேஸ்லெட்டுக்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி A to Z எல்லாமே அந்த கிளாஸஸில் கவர் ஆகிருக்கும். நம்ம கிளாஸ் வெறும் 100 ருபீஸ்க்கு கான்டாக்ட் பண்ண போகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேலே பிரேஸ்லெட் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது கீழே ஹேங்கிங் கொடுக்கணும். சரிங்களா? அது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது போல் ஒரு ஹெட் பின் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரேஸ்லெட்க்கு எப்படி நம்ம வந்து பீட்ஸ் கோர்த்தோமோ அதே போலவும் கோர்க்கலாம். சரிங்களா? கீழே ஒரு பீட் கேப், மேலே ஒரு பீட் கேப், சென்டரில் பீடு, இந்த மாதிரியும் கோர்க்கலாம். இல்லை சிஸ்டர் எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்றவங்க கீழே வந்து
ஒரு பீட் மட்டும் கொத்துக்கோங்க, பீட் கேப் வேண்டாம். மேலே மட்டும் ஒரு பீட் கேப் வந்து கொடுத்துக்கோங்க. இப்படியும் கொறுக்கலாம். இதுவும் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குங்க. என்கிட்ட வந்து இப்போதைக்கு பீட் கேப் வந்து கம்மியாக தாங்க இருந்தது, அதனால தான் நான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். கீழேயும் இன்னொரு பீட் கேப்பும் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பீட் கேப் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் இல்லைங்களா, அதனால் நான் மேலே மட்டும் ஒரு பீட் கேப் கொடுத்துக்கிட்டேன். இல்லை உங்ககிட்ட பீட் கேப் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழேயும் கொடுத்துக்கலாம். இல்லை சிஸ்டர் எனக்கு மேலே மட்டும் இருந்தாலும் ஓகே அப்படின்னாலுமே நீங்கள் மேலே மட்டும் ஒரு பீட் கேப் போட்டு இது போல் செஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொஞ்சம் வயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து இது போல் ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இது போல் ரெடி ஆயிரும். சரிங்களா, இதே போலவே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய செஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஹேங்கிங் தொங்கும்போது சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய இது போல் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, இந்த சைடு இந்த ஃபஸ்ட் ஹேங்கிங்கில் ஒரு 6 பீஸ், இன்னொரு ஹேங்கிங்கில் ஒரு 6 பீஸ். சரிங்களா, ஆக மொத்தம் 12 பீஸ் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செயின் வந்து 3 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துருக்குங்க. உங்களுக்கு இன்னும் லென்த்தாக வேணும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. செயினோட எண்டில் ஒரு ஜம்ப்ரிங் போட்டுட்டு இது போல் 3 பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா, போட்டுட்டு ப்ளையர் யூஸ் பண்ணி ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீழே வந்து இது போல் ஹேங்கிங் வந்து கொடுத்தாச்சு. சரிங்களா, உங்களுக்கு இது போல் ஒரு ஹேங்கிங் மட்டும் கொடுத்தாலும் ஓகேனாலும் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா, இதே போலவே நான் சென்டரில் இன்னொன்று கொடுக்க போகிறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக சூப்பராக இருக்கும், பார்க்கவும் யூனிக்காக இருக்கும். அப்படின்றதுனால நான் சென்டர்லேயும் வந்து இன்னொரு ஜம்ப்ரிங் போட்டுட்டு இதே போலவே 3 பீட்ஸையும் போட்டுட்டு நம்ம ஜம்ப்ரிங்கை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போது நம்ம செயினில் 2 ஹேங்கிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இதே உங்களுக்கு 3 ஹேங்கிங் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாங்க, நோ ப்ராப்ளம். சரிங்களா, இப்போ நம்ம ஒரு செயின் வந்து இது போல் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா, இதே போலவே நம்ம 2 செயினில் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் 2 செயின்லேயுமே இது போல் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இந்த ஹேங்கிங்கை வந்து நம்ம பிரேஸ்லெட்டில் அட்டாச் பண்ணணும். சரிங்களா, அது எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜம்ப்ரிங் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு செயினோட இன்னொரு எண்டை வந்து ஜம்ப்ரிங்கில் போட்டுட்டு நம்ம பிரேஸ்லெட்டில் இந்த சைடு எண்டில் ஜம்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜம்ப்ரிங்கோட அட்டாச் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா, அவ்வளோதான், நமக்கு ஒரு சைடு வந்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இதே போலவே நம்ம பிரேஸ்லெட்டோட இன்னொரு எண்ட்லேயுமே இன்னொரு செயினை வந்து இது போலவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான், நம்ம பிரேஸ்லெட் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க இந்தளவுக்கு சூப்பராக வரும் அப்படின்ட்டு. நம்மளாம் வந்து வளையலில் தான் இது போல் ஹேங்கிங்லாம் வச்சு பார்த்துருப்போம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட்லேயுமே வந்து செஞ்சுருக்கோங்க. சூப்பராக வந்திருக்குங்க. தீபாவளிக்கு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நீங்களே செஞ்சுக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸில் உங்களோட குட்டீஸ்க்குமே நீங்கள் இது போல் செஞ்சு கொடுங்க. அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. நம்மளோட சுடிதாருக்கெல்லாம் இது போல் மேட்சிங்காக போடும்போது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலுங்க இந்த ஒரே ஒரு பிரேஸ்லெட் மட்டும் போடுங்க, சூப்பராக இருக்குங்க. சரிங்களா, இது போல் சூப்பர் அண்ட் ட்ரெண்டியான பிரேஸ்லெட்லாம் நீங்களும் செஞ்சு கற்றுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இது போல் பிரேஸ்லெட் மேக்கிங்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.